9 கோள்கள் அப்படின்னு சொல்றோம். 9 கோள்கள்னா சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனீஸ்வரன், ராகு, கேது சொல்லக்கூடிய இந்த 9 கோள்கள் தான் நம்ம இயக்க வைக்கிறது. நம்ம செய்ய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நாம் அனுபவிக்கக்கூடிய நல்லதா இருந்தாலும் சரி, கெடுபலன்களா இருந்தாலும் அதற்கான முக்கிய காரணம் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா மட்டுமே. இன்னைக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளுடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி அவங்க வாங்கி வந்த வரன்னு சொல்லுவோம். கிடையாது. அவங்க கர்மாவை அவங்க கழிச்சுட்டே வராங்க. அடுத்து நம்ம தலைமுறை நம்ம கர்மாவை நம்ம கழிக்கிறோம். முடிந்த அளவுக்கு தெய்வ வழிபாடு ஆன்மீகத்தை சனாதன தர்மத்துல முடிந்த அளவுக்கு தெய்வ வழிபாடுல இந்த தெய்வ வழிபாடு ஒண்ணா மட்டும்தான் உறவு முறைகள் வைத்து கூப்பிடுவோம். தெய்வங்களை தான் நம்ம எப்படி கூப்பிடுறோம்? தாயாகவும், தகப்பனாகவும், அண்ணனாகவும், தம்பியாகவும் நம்ம தெய்வத்தெல்லாம் உறவு முறை வச்சுதான் கூப்பிடுவோம். இவங்களை என்ன சொல்றோம்? தாய் அக்கான்னா அக்கா. எப்படி பார்க்கிறோமோ பேச்சியாய் நம்ம அப்படிதான். நம்ம வீட்டுல ஒரு பெண் அவர் அப்படிப்பட்ட ஒரு பேச்சியாய் நம்ம அழைக்கிறோம். பாசத்தோடையும் அன்போடையும். ஏன்னா அம்மையார் சொல்லியிருக்கார், கோவில் இல்லாத இடத்தில் குடியிருக்க வேண்டாமா. கோவில் விலங்கு குளம் விலங்கு, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடக்கூடிய இடத்துல அப்படின்னு சொல்றோம். எப்படி ஒரு தெய்வத்தை எப்படி பக்தியோட நீங்க எல்லாருமே யோசிக்கணும். சாதாரண மரத்தில் விளையக்கூடிய ஒரு எலுமிச்சம் மரம் தான், எலுமிச்சம் கனி எப்படி அம்பாளுக்கு உள்ள போனோடனே பிரசாதம் ஆகிடுது, மாறிடுது. உள்ள இங்க இருந்து போகும்போது எலுமிச்சம் மரமா போகுது, அங்க இருந்து நம்ம வாங்கிடுவோம் சாமி கனி கொடுக்க சாமி அப்படிமா, அது பிரசாதம். இப்போது என்ன சொல்றோம்? பஸ்பம் உள்ள போகும்போது அது சாம்பல். ஆனா உள்ள போய் சுவாமிகிட்ட இருந்து நம்ம வாங்கும் பொழுது பிரசாதம். ஆனா மனிதன் மட்டும் உள்ள போய் வெளியே வரும்போது அப்படியே தான் வரும். மாற்றுதல் எதுவுமே கிடையாது, நம்மகிட்ட எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று. அப்ப மாறணும். மாற வேண்டியது நாம மட்டுமே தவிர எந்த கிரகத்தையும் நம்ம போலாம் சொல்ல முடியாது. அப்போ உண்மையான ஒரு பிரார்த்தனை, உண்மையான ஒரு பக்தி, உண்மையான ஒரு வழிபாடு, ஆத்மார்த்தமான ஒரு வழிபாடு எதை நம்ம செய்ய நம்முடைய கடமை செய்யப்படும் போது அதற்கான விதிப்பையை நம்ம கண்டிப்பா கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு வழிபாடாக இன்றைய பாலஸ்தாபன திருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் எவ்வளவோ வேலைகள் இருக்கும், அதெல்லாம் ஒதுக்கி இன்னைக்கு இந்த தாயின் பேர் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேறி நவ கோள்கள் அப்படின்னு சொல்றேன். சூரியன் தகப்பன் ஸ்தானம், சந்திரன் தாயாருக்குரிய ஸ்தானம், அங்காரகன் சகோதர ஸ்தானம், அதற்கு அடுத்தபடியாக புத பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாய்மாமனுக்குரிய ஸ்தானம், குரு பகவான் புத்திர ஸ்தானம், அடுத்தபடியாக சுக்கிரன் கலத்திரஸ்தானம், சுக போக வாழ்க்கை கலத்திரஸ்தானம், திருமணத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சுக்கிரன். அதே போல சுக போக வாழ்க்கை ஒரு மனிதனுடைய ஆடம்பர வாழ்க்கையை குறிக்கிற ஒரு கிரகம் யாருன்னா சுக்கிரன் தான். அதே போல சனி ஈஸ்வர பட்டத்தை பெற்றவர் அவர் நம்ம என்ன சொல்றோம்? சனீஸ்வரர் ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்றோம். சனி கொடுப்பார் எவர் இருப்பார். நீங்க எல்லாருமே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். சனி பகவானாலே சாமி ஏழரை சனி சாமி பயப்பட வேண்டாம். என்ன காரணம்? உறுதியா சொல்றேன், ஏழரை சனி நடக்கிறவங்க தைரியமா நாம கவனமா தான் செயல்படவே தவிர, ஆனா அவங்க பக்கபலமாக சனி பகவான் நல்லவர்கள் புரிவார். தவறு செய்யறவங்க தான், தப்புக்கு தான் தண்டனை. தவறே செய்யாதவர்கள் சனி பகவானுக்கு பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஏழரை சனி நடக்கக்கூடிய காலங்களில் நம்முடைய கர்மாவை கழிச்சோம், கஷ்டத்தை அவ்வளவு கஷ்டம் கொடுப்பார். அந்த கஷ்டத்தை நம்ம ஏற்றுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஒரு புது மனிதனாக, ஏன்னா நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஏழரை சனி காலம். அதனாலதான் சனி பகவான் பேச்சு காலங்களில் அந்த பேச்சு வேண்டி நடக்கும் பொழுது அதை போய் கலந்துக்கு நம்மளால முடிந்த பரிகாரங்களை நம்ம பண்ணி நம்ம குடும்பத்தாருக்காக நம்ம வேண்டிக்கிறோம். ஆனா ஏழரை சனி அப்படிங்கிறது பயப்படக்கூடிய அவசியம் கிடையாது. சனி கொடுப்பர் எவ்வளவு இருப்பார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சனி கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாருன்னா யாரையும் தடுக்க முடியாது. அப்ப சனி கொடுக்கக்கூடியது நம்மளை விட்டு விலகும் பொழுது அள்ளி கொடுப்பார் சனி பகவான். அப்படி ஒரு அற்புதமான கிரகங்கள். அதே ராகு கேது சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னா நிழல் கிரகங்கள், மாயை. இந்த உலகத்துல நடக்கிற மாதிரியே தெரியும். மோட்சகாரகனாக ஆன்மீக பாதைகளை அவர் கொண்டு செலுத்துவார். நீ கேட்கக்கூடிய மடாதிபதிகள் ஆதீனம்னா கேதுனுடைய ஆதிக்க பெற்றவர்களாக இருப்பார். அதனாலதான் அவங்களுக்கு அந்த ஸ்தானம் கிடைச்சிருக்கு. அப்ப கேது அவருடைய அனுகிரகம் கிடைச்சுன்னா இந்த மாதிரி ஆன்மீக செயல்கள் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். ராகு அதிபதி என்ன அப்படின்னா முக்கியமா இந்த ராகு பத்தி இந்த நேரத்தில் சொல்றோம், சர்ப்பம் கருநாகம் அப்படின்னு சொல்றோம். இந்த ராகு யாருன்னா கருநாகமா, கேது யாருன்னா சென்னாகம். அப்ப அந்த ராகு யார் அதிபதி? காளி, துர்கை. நம்ம பேச்சியாரி ராகு தசை இருக்கிறவங்க எல்லாம் பயப்பட வேண்டாம். நம்ம பேச்சியாரி வந்து விளக்கு போடாலே போதும், அவங்க பார்த்துக்குவோம். ஏன்னா அம்பாளுடைய மகன்கள் பிள்ளைகள் தான் இந்த நவகிரகங்கள். ஒவ்வொரு அங்கங்கள்னு சொல்றோம். உடம்புல இருக்கக்கூடிய
ஒவ்வொரு பாகங்கள் அம்மாவுடைய பாகங்கள் தான் நவ கிரகங்கள். நமக்கு தான் கர்மாவை நிவர்த்தி செய்வதற்காக பலன்கள் கொடுக்கிறாங்க. ஆலய வழிபாடு நடக்கும் பொழுது உங்களால முடிந்த பொருளுதவி நிதி உதவி வழங்கி அன்னதானம் நடக்கும். எவ்வளவோ விசேஷங்கள் நடக்கும். நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய எந்த ஒரு வைபவமா இருந்தாலும், ஏன்னா ஊர் கூடிதான் தேர் எடுக்க முடியும், ஒத்தாவை எதையும் செய்ய முடியாது. அப்ப உங்களுடைய ஒத்துழைப்பு அந்த குளங்கிழங்கு அப்படின்னு சொல்றோம். ஏன் கோவிலை குளங்கிழங்கு அப்படின்னு சொல்றோம்? நம் குலம் அப்படிங்கிறது நம்மளுடைய வீடு. இந்த கோவில் நல்லா இருந்தா நம்மளுடைய குலமான நம்மளுடைய வம்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனாலதான் கோவில் விளங்க குலம் விளங்க அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க. அதுபோல இந்த வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தூண்களாக ஒவ்வொரு தோல் கொடுத்து இந்த ஆலயத்தினுடைய திருப்பணி மிக சிறப்பாக எதிர்பார்ப்புக்கு மேல சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோடு அம்மாட்டியே அந்த கோரிக்கையை வச்சு இப்பொழுது நேரடி மகாபூர்ணாவின் தொடர்ச்சியான அபிஷேகங்கள் நடைபெற இருக்கின்றது. அதை எல்லாரும் மனதார பிரார்த்தனை செய்யணும். இந்த கோவில் சிறப்பாக திருப்பணி நடக்கணும். மறுபடியும் அம்மா மறுபடியும் அதே இடத்துக்கு போய் உட்கார்ந்து நம்ம எல்லாம் வேண்டுகிற வரத்தை வாங்கி வரணும் அப்படிங்கிற தாயை வேண்டிக் கொண்டு இப்பொழுது பூர்ணாகுதி